வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். பாண்டிச்சேரியில் 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறுமி மாயமானதாக ஒரு செய்தியை படித்தேன். ஸோ அந்த குட்டி பொண்ணை போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. அதையும் நம்முடைய நியூஸ் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க, அதையும் வாசித்தேன். திடீர்னு நேற்றுக்கு வந்த நியூஸ் ரொம்ப அதிர்ச்சியாக, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சின்ன பொண்ணு, அந்த சிறுமியுடைய உடலை கொன்று, அந்த சிறுமியை கொன்று அதை சாக்கிலே அடைத்து வைத்து அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு வாய்க்கால் வீசி சென்றிருக்கிறார்கள். அதை நேற்றைக்கு போலீஸ் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இல்லை. அது சம்பந்தமாக 2 பேரை போலீஸ் சோஃபார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை, அந்த குட்டி பொண்ணை, அந்த 2 பேரும், ஒருத்தர் 54 வயது மதிக்கத்தக்க ஒருவர், இன்னொருவன் 19 வயதை உடைய ஒருவர். இந்த 2 பேரும் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி அந்த சிறுமியை கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பரிதாபமாக இருக்குங்க இது கேட்குறதுக்கே. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. மைண்டு அப்படியே ரொம்ப கனமாக மாறிடுச்சு. ஒரு சின்ன பொண்ணு, இந்த உலகத்தில் மனிதம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அப்படி தான் இருக்குது இந்த உலகம். ஏன்னா அவ்வளோ அறிவில்லாமல் இருக்கிறவங்களா இந்த மனிதர்கள். சாரி இவங்கெல்லாம் மனிதர்களே இல்லை. இவங்களெல்லாம் மிருகங்களோடு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா மிருகங்களுக்கும் நேசம், பாசம், அரவணைப்பு இதெல்லாம் இருக்குதுங்க, இந்த உணர்வுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மனிதர்களுக்கு இது இல்லாமல் போனது மிருகங்களை விட கேவலமானவர்கள். இன்றைக்கி இந்த மனிதம் என்கிறதான உணர்வு இல்லாமல் போயிருக்கிறது. அதை நினைத்து மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க? அவங்களுடைய மனதில் இருக்கிறதான அந்த வேதனைகள், அதை யார் தீர்த்து வைக்க போகிறாங்க? யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாதுங்க அந்த வேதனையை. யார் என்ன சொன்னாலும், அந்த கொடுஞ்செயல்களை செய்தவர்களை தூக்கிலிட்டால் கூட, மரண தண்டனை கொடுத்தா கூட, யாருங்க அந்த பெற்றோர்களின் வேதனையை தீர்த்து வைக்க முடியும்? ரொம்ப வேதனையாக இருக்குது. நிச்சயமாக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உச்சபட்ச தண்டனை, மரண தண்டனை, மிகவும் கொடூரமான தண்டனையாக கூட இருக்கலாம். அது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். சிறுவர்களுக்கு எதிராக நடக்கும் இப்படிப்பட்டதான அநியாயங்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அந்த சட்டங்களை இயற்ற வேண்டும். மனிதத்தை வளர்த்தெடுக்கக்கூடியதான பல திட்டங்களை இந்த அரசுகள் கொண்டு வர வேண்டும். ஏங்க, ஒரு மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதே ஒரு பர்பஸாக பிறந்திருக்கோங்க. நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு பல கோல்ஸ் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட கொடும் பாதக செயல்படுகிறதான, கொடும் பாதக செயல்களில் ஈடுபடுகிறதான இவர்கள் என்னன்னு சொல்கிறது? இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கோல் இருக்கவே இருக்காதா? இதுதான் எங்களோட வேலையா? நான் உண்மையாக சொல்கிறேன், ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது. மனசு நினச்சா ரொம்ப வலிக்குதுங்க. சின்ன பொண்ணு, உண்மையே சொல்ல வார்த்தைகள் வர மாட்டேங்குது. இந்த சேனலில் என்னுடைய சார்பாக அந்த என்னுடைய அன்பு தங்கைக்கு, அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்துகிறதான அந்த வேலையில் அவரை இழந்து நிற்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மனித குலத்துக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், இந்த மனிதம்ங்கிறது, இந்த மனித வாழ்க்கைங்கிறது, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கோல்ஸ், அவனுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அவனுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. அதை நோக்கி செல்வதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்.
அப்படி ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தும். நம்மளால் முடிஞ்சதை நம்முடைய சக மனிதர்களுக்கு சொல்லுவோம், அறிவுரைகளை வழங்குவோம். நம்மளை சுற்றி தப்புகள் நடந்தால் அதை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவோம். நம்மளால் முடிஞ்ச ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்க தயங்க வேண்டாம். அது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறதுனாலும் சரி, நம்ம போய் அந்த காரியங்களுக்கு எதிராக நிற்பதாக ஆனாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். இந்த சமூகத்திற்கு இனி இப்படி ஒரு கொடுமைகள் நடக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய விருப்பம். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அது நடக்கக்கூடாது அப்படின்னு நான் என்னுடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்காக, அவங்களோட ஆறுதலுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த கொடிய மிருகங்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை தான் சரியாக இருக்குங்க இவங்க செஞ்ச தப்புக்கு. அந்த என்னுடைய அன்பு தங்கை அந்த சிறுமிக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், உங்களை நீங்கள் சேஃபாக பாதுகாத்துக்கோங்க. உங்களை நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கே போனாலும் சேஃபாக யார்கிட்ட பழகணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் பழகுங்க. தேவையில்லாதவங்கக்கிட்ட, உங்களுக்கு தெரியாதவங்கக்கிட்ட அவங்க கூட பழக வேண்டிய அவசியம் இல்லை. சேஃபாக இருங்க, ரெஸ்பான்சிபிளாக இருங்க. நிச்சயமாக இனிமேல் இப்படிப்பட்டதான கொடும் காரியங்கள் நம்மை சுற்றி நடக்காது என்று நாம் நம்புவோம். அப்படி ஒரு சமுதாயம் நமக்கு அமைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.